ஹரணி அமயசூரிய தான் வந்து நின்று இது என்ன பிரச்சனை என்று கேட்க வேண்டுமா? இதற்கு யார் ஐயா பொறுப்பு? உன்னுடைய வேலையை செய். சம்பந்தன் ஐயாவையும் மாவை ஐயாவையும் மேலே அனுப்பிவிட்டோம். மனோவையும் சுமந்திரனையும் வீட்டை அனுப்பிவிட்டோம். ஸ்ரீதரனையும் வீட்டை விட்டே அனுப்பிவிட்டோம். ஜனாதிபதி கேட்கிறார், வீதி அபிவிருத்திக்கு உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும்? பொறுப்பதிகாரியினுடைய பதில், அச்சோ, மாகாணத்திடம் கேட்க வேண்டும். ஒரு சமூக வலைத்தள வைத்தியரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கின்றது என்றால் வடமாகாண சபைக்கு வந்த நிதியினை அப்படியே திருப்பி அனுப்பினார் வடமாகாண முதலமைச்சர். ஆனால் கர்ணமகாராசரை போன்று விதவைகளுக்கு வாழ்வளிப்பேன் என்று பார் லைசன்ஸ்களை வாரி வழங்குகின்றார். சமூக வலைத்தளங்களிலே ஒரு குரங்கு பொம்மை ஒன்று இருக்கிறது. எவ்வாறு என்று கேட்டால் அவ்வளவுதான். அர்ஜுனா, அம்பை வாங்கி வந்தால் பிரச்சனை இல்லை, வம்பை எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார். இரண்டு பேருமே திருடன்கள் தான். இந்த இரண்டு திருடன்களில் யார் தெளிவான திருடன் என்பதுதான் இன்றைய வாதம். எங்களுடைய பேச்சுக்கு கைதட்டுவதற்கு கூட என் தங்கை வைஷாலியால் முடியாமல் ஏதோ ஒரு மூலையில் அவளை ஒடுக்கி வைத்திருக்கிறது என்றால் அந்த தவறை ஏற்படுத்தியது அரசியல்வாதிகளா, அரச ஊழியர்களா? கட்டாயத்தின் பெயரிலே சம்பளம் இல்லாமல் வேலை செய்யுமாறு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய வைத்திய பணிப்பாளர்கள் இருக்கின்ற இடத்திலே எங்களினுடைய அன்றாட பிரச்சனை என்றுடைய சொத்துக்கள் அழிந்து விட்டது என்று 120 கோடி ரூபாய் சட்டையீடாக வாங்க தெரிந்த அவர்களுக்கு இன்றும் மலையக மக்கள் 10க்கு 10 லயக்குடியிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய லயக்குடியிருப்பை தனி வீடாக மாற்றுவதற்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் கொழும்பு இந்து கல்லூரிக்கு இடையில் வருடா வருடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சொல்லாடல் மாபெரும் விவாத சமர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலேயே இடம்பெற்றிருந்தது. இரு பாடசாலை மாணவர்களும் தங்களுடைய வாத பிரதிவாத திறமைகளை இங்கே வெளிக்காட்டியிருந்தார்கள். தொடர்ந்து வருகின்ற காணொலியூடாக நீங்கள் அவற்றை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சொல்லாடலினுடைய தலைப்பு, ஈழமணி திருநாட்டிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்களிற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே இல்லை என்பதாகும். களங்கள் பல காய்ந்து விட்டன, உதவ வேண்டிய கரங்களோ ஒதுங்கி நின்று கைகொட்டுகிறது. உறுதியாய் நின்றயம் கால்களோ ஊன்றுகோல் வேண்டி நிற்கிறது. இலவு காத்த கிளி போல் வெளிச்சம் தேடி நிற்கிறோம். எம் ஒற்றை விளக்கும் தொலைந்து விட்டது. இனி நாம் அதை எப்படி பெறுவது? சபைக்கு வந்தனங்கள். பெரு மதிப்பு மிக்கவர்களே, இன்றைய தலைப்பு ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே என்பதாகும். ஈழத்திருநாட்டில் தமிழ் சமூகம் பிரதேச ரீதியாக பிரிந்து காணப்படுகின்ற ஒரு சமூகம். இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு பிரதேச மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான அன்றாட இடர் காணப்படுகின்றது. வடக்கிலே கடற்றொழில் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு, முன்னாள் போராளிகள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு, இனப்படுகொலையால் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு. கிழக்கை எடுத்து பார்த்தால் சிங்கள ஆதிக்கவாதிகளினால் மேய்ச்சல் தரைகள் அபகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. மலையகத்திலே இன்னுமே 1000 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்படவில்லை. கல்வி ரீதியான வளப்பங்கீடுகளானது அங்கு முறையாக வழங்கப்படவில்லை. நாங்கள் ஒன்றும் இன்றைய வாதத்தின் மூலமாக அரச ஊழியர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப் போவது இல்லை. அரச ஊழியர்களும் பிழை செய்கின்றார்கள், அரசியல்வாதிகளும் பிழை செய்கின்றார்கள். இந்த வாதம் என்பது ஒரு ஒப்பீட்டளவிலான ஒரு விவாதம். இன்றைய தலைப்பில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பதம் பெரிதும் காணப்படுவது. இதனை தீர்மானிக்க போகின்ற காரணிகள் 2. முதலாவது, அரச ஊழியர்கள் என்பவர்கள் அரச நிறுவனத்தின் கீழே ஊதியம் பெற்று முறையாக பணியாற்றுகின்ற ஊழியர்கள். அரசியல்வாதிகள் அரச ஊழியர்களை கட்டுப்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்குமான முற்றுமுழுதான அதிகாரம் படைத்தவர்கள். 2வது விடயம், இன்று நாங்கள் எதிர்கொள்கின்ற அன்றாட இடர்களுக்கு ஆணிவேராகவும் காரணகர்த்தாவாகவும் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள். இன்று எங்களுடைய தலைப்பை 3 தளங்களில் ஆராய இருக்கின்றோம். முதலாவதாக, தமிழர்களுக்கான சிறந்த பிரதிநிதித்துவமின்மை. 2வதாக, மக்களால் எதிர்கொள்ளப்படுகின்ற அன்றாட இடர்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கும் அரசியல்வாதிகள். 3வதாக, மக்களால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை துஷ்பிரயோகப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள். முதலாவது தளத்தினை சற்று நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சிங்கப்பூர் இலங்கையை விட அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த நாடு. 1956ஆம் ஆண்டு சிங்கப்பூர் ஜனாதிபதி தன்னுடைய நாட்டினை சீர்படுத்துவதற்காக முதலில் எடுத்த நடவடிக்கை அந்நாட்டினுடைய நிதி, உட்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி போன்ற அமைச்சுக்களை மாற்றி அமைத்தார். கொள்கைகளை புதிதாக உருவாக்கினார்.
அப்படி என்றால் நாங்கள் விளங்கிக் கொள்வது என்ன? சிங்கப்பூர் இன்று முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. சிங்கப்பூரானது அரசியல் ரீதியான கட்டமைப்பில் முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அரசியல் கட்டமைப்பில் முக்கிய பங்காற்றுகின்ற அரசியல்வாதிகளை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். இன்று வடக்கிலே இந்திய இலங்கை மீனவர்களுக்கான பிரச்சனையானது சென்று கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலிருந்து வருகின்ற இழுவை படகுகள் எங்கள் மீனவர்களுடைய மீன் வளங்களையும் வலைகளையும் சூறையாடிவிட்டு செல்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய மீனவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கு நாங்கள் சுவையாக மீன்களை எல்லாம் பொறித்து சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆனால் மீனவர்களுக்கு அங்கு மீனில் வலையில் மீன் சிக்குமா என்பது கவலை அல்ல. நான் இந்திய ராணுவத்திடம் நான் சிக்கிவிடுவேனா என்று அன்றாடம் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது அவர்களுடைய அன்றாட பிரச்சனை. இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் நினைத்து வலுப்படுத்துவதனூடாகவும் இந்த பிரச்சனை என்றோ முடித்திருக்கலாம். ஆனால் இந்தியாவினூடாக எங்களுக்கு கிடைக்கின்ற அனுகூலங்களிற்காகவும் அரசியல் லாபங்களிற்காகவும் இன்று வரை இந்த பிரச்சனையை முடிக்காமல் வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுடைய பிரச்சனை அன்றாட இடராக இன்று மாறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அரசியல்வாதிகள். அடுத்ததாக மலையக பிரச்சனை சற்று நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்று எங்களுடைய தினசரி வாழ்க்கை செலவு என்பது 5000 தொடக்கம் 10,000 வரை சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றுமே மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபாவாக மாற்றம் அடையவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமையை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரப்பர் காடுகளிலும் தேயிலை தோட்டங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் அட்டைகளால் உறிஞ்சப்பட்டு தங்களுடைய உடலுழைப்பை வழங்கி பொருளாதாரத்திற்கு வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அங்கு உறிஞ்சப்படுவது அட்டைகள் அல்ல. முதலாளிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் தோட்ட தொழிலாளர் ரத்தத்தை உறிஞ்சி கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்ததாக ஒரு விடயம், இந்த மலையக மக்களினுடைய அன்றாட இடர்களை மலையக அரசியல்வாதிகள் என்றோ முடித்திருக்கலாம். கம்பெனி முதலாளிமார்களுடன் சண்டையிட்டு இந்த பிரச்சனையை முடித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கம்பெனி முதலாளிமாருடன் சண்டையிட சொன்னால் சக்தி தொலைக்காட்சியில் குடுதிகா பார்குமார் என்று தங்களுக்கிடையில் சிறுபிள்ளைத்தனமாக சட்டையை கழித்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதான் அரசியல்வாதிகளுடைய நிலைமை. நேற்றைய தினம் ஒரு செய்தியானது வெளிவந்தது. அதாவது அறகலை போராட்டத்தில் பொது சொத்துக்கள் நாசமாகிவிட்டது என அரசியல்வாதிகள் தங்களுடைய சொத்துக்களுக்காக 120 கோடி ரூபாய் அரசாங்கத்திடமிருந்து நட்டஈடாக பெற்றிருக்கின்றார்கள். இது அவர்களுடைய பட்டியல். தங்களுடைய சொத்துக்கள் அழிந்து விட்டது என்று 120 கோடி ரூபாய் சட்டையீடாக வாங்க தெரிந்த அவர்களுக்கு இன்றும் மலையக மக்கள் 10க்கு 10 லயக்குடியிருப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய லயக்குடியிருப்பை தனி வீடாக மாற்றுவதற்கு திராணி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்பதுதான் இன்றைய அரசியல்வாதிகளின் நிலைமை. ஆக இறுதியும் உறுதியுமாக கூறிக்கொள்வது இவ்வளவுதான். அரசியல்வாதிகள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய எங்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் பிரச்சனையை தீர்க்காமல் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவும் தன்னுடைய வாக்கு வங்கிகளை நிறைத்துக் கொள்வதற்காகவும் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையை அன்றாட இடர்களாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். ஆக ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு முற்றுமுழுதாக பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் என்று கூறி நன்றிகள். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். ஜனாதிபதி கேட்கிறார், வீதி அபிவிருத்திக்கு உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும்? பொறுப்பதிகாரியினுடைய பதில், அச்சோ, மாகாணத்திடம் கேட்க வேண்டும், நான் திணைக்களத்திற்கு உரியவன். ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய ஒரு தலைவர் ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பாரிய முயற்சியின் கீழ் 3/2 பெரும்பான்மையை கொண்ட ஒரு அரசினுடைய ஜனாதிபதிக்கு இவ்வாறான ஒரு பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால் என்னை போன்ற ஒருவன் தெருவிலே நிற்கக்கூடிய ஒருவன் ஏனையா வீதி அபிவிருத்தி நடக்கவில்லை என்றால் நெஞ்சு பொறுக்கவில்லை இந்த நிலை கெட்ட மனிதரை எண்ணி. அவைக்கு என்னுடைய வந்தனங்கள். சகோதரர்களை ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், இனப்பிரச்சனைக்கும் அன்றாட பிரச்சனைக்கும் தொடர்பு இருக்கின்றது. ஆனால் இரண்டும் ஒன்றல்ல என்பதை இந்த அவைக்கு நான் முதலாவதாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு ஆசிரியர் சம்பளத்துக்காக போராடுகிறார், ஒரு பல்கலை
பல்கலைக்கழகத்தினுடைய கல்விசார ஊழியர்கள் 100 நாட்கள் போராடுகிறார்கள் அவர்களுடைய சம்பள உயர்வுக்காக. மேலதிக கொடுப்பனவுகளை காணவில்லை என்று ஒரு திணைக்கள அதிகாரியும் அதே போன்று புகையிரத நிலையத்தினுடைய அதிபரும் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு விளங்கவில்லை, யாராவது ஒருவர் எங்களுடைய கல்வி திட்டம் மாற வேண்டும், 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ற பாடநெறிகள் பல்கலைக்கழகத்திலே இல்லை, நான் ஒரு வைத்தியனாக என்னுடைய நோயாளிக்கு செய்ய வேண்டிய சிகிச்சைகளுக்கான வசதிகளை காணவில்லை, ஒரு தொடருந்தானது நேரத்திற்கு செல்ல வேண்டும், பயணிகள் இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள், அதிக தொடருந்துகளை உள்ளீடு செய்க என்று எவராது ஒருவர் ரோட்டுக்கோ அல்லது தெருவிலோ ரங்கி நின்று போராடுகிறார்களா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அதற்கு எங்களிடம் பதிலே கிடையாது. இவ்வாறான சுயநலவாதிகளை பார்க்கின்ற பொழுது நெஞ்சு பொறுக்குதில்லை ஐயா. இந்த நிலை கெட்ட மனிதரை எண்ணி வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம் என்கின்ற அமைப்பினூடாக வரப்பட்ட உணவுகளை ஒரு பச்சிளம் குழந்தைகளுக்காக கொடுங்கள் என்றார்கள். கேவலம் 5628 மெட்ரிக் டன் அந்த உணவு. பச்சிளம் குழந்தைகள் பசியால் வாடுகின்றன, பட்டினி கிடக்கின்றன. ஆனால் அவற்றை உரியான முறையிலே அதிகாரிகள் கொடுக்கவில்லை. இங்கு நடந்து கொண்டிருப்பதுதான் என்ன எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு 6 நாட்களுக்கு கிட்ட விடுதிகளுக்கே போகவில்லை. தனியார் வைத்தியசாலையில் மூழ்கி கிடக்கக்கூடிய நரம்பியல் நிபுணரை பற்றி நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு நலிந்த ஜெயதிஷ்ட வந்து நிற்க வேண்டுமா அல்லது ஹரணி அமயசூரிய தான் வந்து நின்று இது என்ன பிரச்சனை என்று கேட்க வேண்டுமா? இதற்கு யார் ஐயா பொறுப்பு? உன்னுடைய வேலையை செய், அதன் பிறகு மிச்சவற்றை பார்ப்போம் என்றால் கிடையவே கிடையாது. சமுத்தி பயனாளிகள் தோற்று போன திட்டம். சமுத்தி பயனாளிலிருந்து இன்று அஸ்வஸ்ம வரை மாறிவிட்டோம். மன்னாரிலே பொன்னம்மா என்று ஒருவர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர். யுத்தத்திலே தன்னுடைய மகனை இழந்தாலும் அந்த யுத்த வடுவை மறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நிவாரணம் கிடைக்கும், சமுத்தி முத்திரை எனக்கு கிடைக்கும் என்று அலைந்து திரிந்த ஒருவர் இன்று எங்களோடு இல்லை. ஆனால் முத்திரையும் கிடைக்கவில்லை. நீங்கள் காலாமலாக்கப்பட்டோரை பற்றி, யுத்த வடுக்களை பற்றி பேசுகின்றீர்கள். நாளை அவனுடைய மகன் வருகின்ற பொழுது அந்த தாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நிவாரணங்களை கொடுக்க தவறிவிட்டு இன பிரச்சனை என்று வந்து நின்றால் எது ஐயா எங்களுக்கு அன்றாட பிரச்சனை? எனக்கு விளங்கவில்லை. அடுத்ததாக மன்னாரிலே பாரிய போராட்டங்களை நடத்தினார்கள், மீளாய்வு செய்யுங்கள் என்று. ஆனால் எதுவுமே இங்கு இடம்பெறவில்லை. அம்பாறையிலே கடற்தொழிலாளர்கள் வாழ்வியலை துளைத்து நிற்கின்ற ஒரு தந்தை தன்னுடைய அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக மகன் ஏங்கிக் கொண்டு நிற்கிறான். ஆனால் வேலைகளையும் சரி பொருளாதார உத்திகளையும் ஒரு சமுத்தி உத்தியோகத்தர் கொள்ளையடித்து விட்டு சென்றார். அம்பாறையிலே இடம்பெற்ற போராட்டம் அதற்கு சாட்சி. என்னதான் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியவில்லை. தனிச்சிங்கள சட்டமா? இந்த தனிச்சிங்கள சட்டத்தினை என்கியூ டயஸ் என்கின்ற ஒரு அரசு செயலாளர் தொடக்கி வைக்கிறார். அதன் பின்புதான் உங்களுடைய ஜேஆர் ஜெயவர்தன மலையகத்தினுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறீர்கள். 1000 ரூபாய் கொடுப்பனவு ஏன் வரவில்லை? நான் கேட்கிறேன், அவர்கள் ஏன் இன்று வரை தேயிலையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் கல்வி கற்க வேண்டாமா? அவர்கள் நல்ல உத்தியோகத்திற்கு போக வேண்டாமா? காரணம் முழுக்க அரசு உத்தியோகத்தர்கள் ஒழுங்காக செயற்படாத விடம். சர் கந்தையா வைத்தியநாதன் ஒரு அரசு உத்தியோகத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? மலையகத்தினுடைய பிரஜா உரிமையை பறியுங்கள் என்று காட்டம் தெரிவிக்கின்றார். இன்று அஸ்வஸ்ம பிரச்சனை, ஒரு வவுனியாவிலே மொழி பிரச்சனைகள் தொடங்கி அனைத்திலும் இன்று மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்று சொன்னால் இங்கு நடந்து கொண்டிருப்பவைதான் என்ன? சுண்ணாம்புக்கள் அகழ்வு இடம்பெறுகின்றது. அதனூடாக என்னுடைய சந்திரசேகர் சொல்கின்றார், சுண்ணாம்புக்களினை அகழ்ந்தவர்களை விட இங்கு நாங்கள் பாரியதாக குற்றம் சுமத்த வேண்டியது யாரிடம் என்று கேட்டால் இங்க இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தர்களுடைய அர்ப்பணிப்பில்லாத செயற்பாடும் அசண்டை இனமும் தான் காரணம் என்கிறார். 170 உத்தியோகத்தர்களை தங்களுடைய புனிதமான அந்த தாபன விதிக்கோவையினுடைய ஓட்டைகளை பார்த்துவிட்டு வந்து பணிப்பின் கட்டாயத்தின் பெயரிலே சம்பளம் இல்லாமல் வேலை செய்யுமாறு வற்புறுத்தி கையெழுத்து வாங்கக்கூடிய வைத்திய பணிப்பாளர்கள் இருக்கின்ற இடத்திலே எங்களினுடைய அன்றாட பிரச்சனை என்று நாங்கள் எதனை கருதி நிற்கிறோம் என்று சொன்னால் இவ்வாறான பிரச்சனைகளை தான். இதனை விட மிகப்பெரியதொரு விடயம், என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா எல்லோருமே இவ்வாறானவர்கள் தான் என்பதுதான் நிதர்சனம். எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் சகோதரர்களே. ஒரே ஒரு விடயம் தான், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று போய் நின்று பாருங்கள். சமூக வலைத்தளங்களிலே ஒரு குரங்கு பொம்மை ஒன்று இருக்கிறது. எவ்வாறு என்று கேட்டால் அவ்வளவுதான். அந்த மௌனம் இதுதான் அன்றாட பிரச்சனைகளுக்கு காரணம். நன்றி, வணக்கம்.
இந்த மண்ணை போர் சப்பி துப்பி 16 வருடங்கள் கடந்தோடிவிட்டது. இதற்குள் 7 சொல்லாடல் முடிந்துவிட்டது. நடந்தது என்ன, நாம் பெற்றது என்ன? சம்பந்தன் ஐயாவையும் மாவை ஐயாவையும் மேலே அனுப்பிவிட்டோம். மனோவையும் சுமந்திரனையும் வீட்டை அனுப்பிவிட்டோம். ஸ்ரீதரனையும் வீட்டை விட்டே அனுப்பிவிட்டோம். மாற்ற வேண்டிய தலைவர்கள் என்று நினைத்தோம், ஒவ்வொன்றாக மாற்றிவிட்டோம். ஆனால் மாற வேண்டியது நாம். எப்போது மாறப்போகிறோம்? அவைக்கு என் வணக்கம். அந்த வகையிலே இன்றைய விவாதத்தின் தலைப்பானது ஈழமணி திருநாட்டிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே இல்லை. அந்த வகையிலே எதிர்த்தரப்பு ஈழமணி திருநாடு மற்றும் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வரையறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். தமிழ் மக்கள் என்ற ரீதியிலே வடக்கு கிழக்கு தமிழர்கள், அதே போன்று மலையக தமிழர்கள், தலைநகர தமிழர்களை உள்ளடக்கியதை நாங்கள் எங்களுடைய வாதத்திலே ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எதிர்த்தரப்பு அன்றாட இடர்கள் என்ற வாதம் இந்த தலைப்பை கையாளுவதை மெருவனே கவனிக்காமல் அந்த அன்றாட இடர்கள் தொடர்பான விளக்கத்தை இந்த அவையிலே கொடுக்காத பட்சத்திலே அன்றாட இடர்கள் தொடர்பான விளக்கத்தை எம் தரப்பில் கொடுத்துக் கொள்கின்றோம். என்னவென்றால், இத்தனை வருட காலம் எங்களின் சிறிய சிறிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இன்று பூதாகரமான பிரச்சனையாக வந்துள்ளது என்றால், தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளின் வாக்கு வங்கி உடைந்திருக்கின்றது என்றால், அதாவது என்கனவு யாழ்ப்பாணத்திற்கு 30,000 வாக்குகள் வழங்கப்பட்டதிலிருந்து இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அரசியல் ஓட்டத்திலேயே இல்லாமல் போயிருக்கின்றது என்றால், அங்கு நாங்கள் இவ்வளவு காலம் மேற்கொண்ட அரசியலை தாண்டிய ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மக்களிடையே இருக்கின்றது. அந்த மக்களின் மனக்குமுறல்களையும் மக்களினுடைய எழுச்சிகளையும் ஒரு அரசியல் மேடை பேசப்பட்டதுதான். ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு நாங்கள் ஒற்றை தரப்பாக நின்று வாக்களித்ததிலிருந்து ஒரு சமூக வலைத்தள வைத்தியரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் மக்களினுடைய மனக்குமுறல்களும் மக்களினுடைய எழுச்சிகளையும் அந்த ஒரு தரப்பு பேசியிருந்ததாகத்தான் இருக்கின்றது. அதனையும் தாண்டி அரச ஊழியர்கள் என்பவர்கள் இந்த தலைப்பிலே மிக முக்கியமான கருதப்பட வேண்டியவர்கள். யார் இந்த அரச ஊழியர்கள்? அரசின் மக்களை நிர்வகிக்க உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு அரசாங்கத்தின் சேவையாளர்கள். மக்களுக்காக சேவை செய்வதற்காக தாபன விதி கோவையின் அடிப்படையிலே சில தத்துவங்களை கொண்டு செயற்படுவர்கள். அவை ஒன்றை கவனிக்க வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் அதிகாரங்களை வழங்கவில்லை, மக்களை கொண்டு நடத்துவதற்காக தத்துவங்களை மட்டுமே வழங்கி இருக்கின்றோம். தாபன விதிக்கோவையின் அத்தியாயம் 1 குறிப்பிடப்பட்ட உத்தியோக நியமனத்தின் சில பேரை தவிர மிகுதி அனைவரும் இங்கே அரச ஊழியர்களாக கருதப்படுகிறார்கள் என்பது எங்கள் தரப்பினுடைய விளக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய வாதமானது 5 வியூகங்களின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட இருக்கின்றது. முதலாவது வியூகம், மக்களின் அன்றாட இடர்களும் அரசியல்வாதிகளுக்கு இடையிலான இடைவெளியும் அரச ஊழியர்களின் நெருக்கமும். இரண்டாவது வியூகம், அரசியல்வாதி எனும் கண்துடைப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்கள் அவர்களின் கடமை தவறலும். மூன்றாவது வியூகம், அரசியல்வாதிகளின் 5 ஆண்டு கால வரையறுக்கப்பட்ட காலத்தவணையும் அரச ஊழியர்களின் சாகாவரமும். நான்காவது வியூகம், இனப்பிரச்சனை தீர்ந்தாலும் இந்த அன்றாட பிரச்சனை தீராது. ஐந்தாவது வியூகம், நாட்டின் சட்டவாக்கத்தினால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அரச ஊழியர்களால் தோல்வியடைந்த நிலை என்ற 5 வியூகங்களின் அடிப்படையிலே எங்களுடைய வாதமானது கட்டமைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே அவையோரே நான் உங்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கின்றேன். உங்களுடைய மனசாட்சியை தொட்டு அந்த கேள்விக்கு உங்களுக்குள் நீங்களே விடை சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு கிராம சேவையாளரின் கையெழுத்து இல்லாமல் வேலை வாய்ப்பை இழந்த எத்தனையோ பட்டதாரிகள் இங்கே கையொப்பம் இடாமல் சென்ற அந்த கிராம சேவையாளர் ஒரு அரச உத்தியோகத்தரா இல்லையா? இறப்பு சான்றிதழ் உரிய நேரத்தில் கிடைக்கப்படாமல் காப்பீட்டை தவறவிட்ட பெண் முதியவர்கள், இங்கே காப்பீட்டை கொடுக்க தவறிய பொது சேவை உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லையா? ஈபோசை ஏற்றாமல் போனதால் உரிய நேரத்திற்கு பரீட்சை எழுதாமல் முடியாமல் பரீட்சையோடு கனவையும் தவறவிட்ட மாணவர்கள் இங்கே அந்த ஈபோசா சாரதி அரச ஊழியர். வடக்கிலே ஏற்பட்ட யுத்தத்திலே கணவன்களையும் சகோதரர்களையும் இழந்த எத்தனையோ பெண் சகோதரர்கள் இன்று அரச உதவிகளுக்காக அரச உத்தியோகத்தர்களால் பாலியல் லஞ்சம் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இங்கே அது கேட்கப்பட்ட அந்த அரச உத்தியோகத்தர்களா இல்லையா? அதைவிட முக்கியமான விடயம், இன்று நான் அண்ணன்மார் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய பேச்சுக்கு கைதட்டுவதற்கு கூட என் தங்கை வைஷாலியால் முடியாமல் ஏதோ ஒரு மூலையில் அவளை ஒடுக்கி வைத்திருக்கிறது என்றால் அந்த தவறை ஏற்படுத்தியது அரசியல்வாதிகளா அரச ஊழியர்களா? இறப்பதற்கு முன்னரே இறந்து விட்டார் என்று இறப்பை தீர்மானிக்கும் வைத்தியாட்சியர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா?
எமக்காக போரிலே கைகளையும் கால்களையும் இழந்த முன்னாள் போராளிகள், அரச வாழ்வாதாரங்கள் இல்லாமல் வறுமையில் விட அந்த சமுத்தி உத்தியோகத்தர்கள் அரச ஊழியர்களா, இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? பாடசாலைக்கு வகுப்பறை கட்ட வேண்டும் என்று பணம் வாங்கி தங்கள் வீட்டினுடைய குளியரலையை கட்டிய அதிபர்கள் அரச உத்தியோகத்தர்களா, இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? அதனையும் தாண்டி ரோட்டு போடுகின்றோம் என்று மழைக்காலங்களிலே வீட்டுக்குள்ளே குளம் கட்டிய வீதி அதிகார சபை அதிகாரிகள் அரச உத்தியோகத்தர்களா, இல்லை என்றால் அரசியல்வாதிகளா? சபையினரே, இந்த கேள்வி நாங்கள் வெறுமனவே மேடைக்காக சொல்கின்றது அல்ல. இந்த அவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இதனை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இது வெறுமனவே நாங்கள் கூறுகின்ற 10 பிரச்சனை இல்ல, உங்கள் பலதரப்பட்ட இடங்களில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பிரச்சனை. நாங்கள் இத்தனை காலமும் எங்களுடைய அரசியலை தமிழ் தேசியத்துக்குள் மட்டும் முடக்கி இருந்து கொண்டிருந்ததால் மக்கள் அன்றாடம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை நாங்கள் கவலை தவறி இருக்கின்றோம். யாரோ ஒரு அரசியல்வாதியை காலங்காலமாக குற்றம் சாட்டி எங்களை நாங்களே பரிசீலிப்பதற்கும் எங்களை நாங்களே மாற்றிக்கொள்வதற்கும் அந்த மாற்றம் ஒன்று எங்களிடமிருந்து வர வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவதற்கும் தவறி இருக்கின்றோம். இந்த அவை அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக எனது அப்பா அம்மா இல்லை என்ற சகோதரர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும், அவர்கள் எல்லாம் அரச உத்தியோகத்தர்களாக இருந்தாலும், எனது எதிர்கால கனவு கூட அரச உத்தியோகத்தராக வர வேண்டும் என்றிருந்தாலும் அதனை நேர்மையாக இந்த சமூகத்திற்கு அந்த அரச உத்தியோகத்தர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சொல்லாடல் 2025 அவையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பேசிக் கொண்டிருக்கின்றது கூறி விடைபெறுகிறேன். நன்றிகளாயிரம். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இன்னும் எத்தனை தோண்டிகளை போட்டுடைத்தாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள். முதலாவதாக ஒரு விடயம் நானும் பார்க்கிறேன். வந்ததிலிருந்து இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன தொடர்போ தெரியவில்லை. கரை வேட்டிகளுக்கு கொடி பிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள் வந்ததிலிருந்து. இவர்களை போன்ற ஆட்களினால் தான் கரை வேட்டிகள் இன்று வரை கரை பிடிந்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அழகாக வருவோம். முதலாவதாக இன்று சில விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொழும்பு தமிழன் தானே, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்பீர்கள். விலைவாசி ஏற்றத்தால் சாப்பிடவே வழி இல்லாமல் நிற்கின்றோம். இதற்கெல்லாம் யாரு காரணம் என இலகுவாக சிந்தித்தால் தெரிகிறது. ஒழுங்காக பொருளாதார கொள்கைகளை நாட்டுக்குள் கொண்டு வரத அரசியல்வாதிகள் உரத்தடியை விதிக்கின்றார்கள். அவர்கள் இஷ்டத்துக்கு கொள்கைகளை மாற்றுகிறார்கள். யாரை கேட்டதெல்லாம் செய்கிறார்கள் என்று எனக்கு என்றால் தெரியவில்லை. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு பதில் கிடைத்தது. அரசியல்வாதிக்கு இருக்கும் அளவு கடந்த அதிகாரம் தான் அவர்களை இதை செய்ய வைக்கின்றது. முதலாவதாக பாருங்கள், இன்று அழகாக இவர்களுடைய கோணத்திற்கு வரும். மக்களின் அன்றாட இடர்களும் அதனுடன் நெருக்கமாக இருக்கும் அரசு ஊழியர்களும் என்றார்கள். மதிப்புமிக்கவர்களே, நெருக்கமாக இருந்து 500 ரூபாய் கொள்ளையடிக்கும் அரச ஊழியர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அந்த ஒட்டுமொத்த 500 ரூபாயிலும் 50% கமிஷன் வாங்கும் அரசியல்வாதிகளை நான் பார்க்கின்றேன். இதில் யார் பெரிய குற்றவாளி என்று நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் இன்றைய வாதம். தலைப்பு அழகாக கூறிவிட்டது. 2 பேருமே திருடன்கள் தான். இந்த 2 திருடன்களில் யார் தெளிவான திருடன் என்பதுதான் இன்றைய வாதம். இலகுவாக புரிந்துவிட்டது. யார் அதிகமாக கொள்ளையடிக்கிறது? அரசியல்வாதிகள். அடுத்ததாக வருவோம். அழகாக கூறினார் பாருங்கள், அரசியல்வாதிகளுக்கு 5 வருடம், அதிகாரிகளுக்கு 50 வருடம் என்று. எனக்கு ஒரு விடயம் புரியவில்லை. இலங்கை நாட்டிலே நடந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் 3ஐயும் எடுத்து பார்த்தோமேயானால், முதல் வருடம் ஒருவர் வந்தார், அவரை அடித்து விரட்டினீர்கள், 5 வருட இடைவெளி. அடுத்த வருடம் அவரது குடும்பத்திலிருந்தே இன்னொருவர் வந்தார், அவரை அடித்து விரட்டினீர்கள், இன்னொருவர் வந்தார். இதில் என்னையா மாற்றம் வந்தது உங்களுக்கு? அதே குட்டையில் குழப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் இன்றைய அரசியல்வாதிகள் மாற்றம் என்று கருத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறு வரும் அரசியல்வாதிகளும் அழுத்தம் தெரிவிக்கிறார்கள். எந்த அளவுக்கு? கொலை செய்யும் அளவுக்கு அழுத்தம் தெரிவிக்கின்றார்கள். லசந்த விக்ரமதுங்க போன்ற ஊடகவியலாளர்களுக்கு இன்று வரை நீதி கிடைக்காமல் இருக்கும் மண் இது. அவ்வாறு இருக்க நீ சரி, இங்க ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரச ஊழியர்கள் சரியை செய்தால் தட்டி கொடுக்க மாட்டார்கள், அவர்களை குழி தோண்டி புதைப்பார்கள் அரசியல்வாதிகள். அதுவே அவர்களோடு சேர்ந்து கொள்ளையடித்தால் அவர்களை கூட வைத்துக் கொள்வார்கள். இதுதான் இன்று இருக்கும் அரசு ஊழியர்களுக்கான நிலை. அடுத்ததாக, இன்று கிராம சேவையாளர்கள், பொது சேவை உத்தியோகத்தர்கள், வைத்தியர்கள் இவர்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள். சரி, இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு பின்னால் இருக்கும் அமைச்சர்களுக்குரிய அமைச்சர்கள் என்ன பூ பறித்துக் கொண்டா இருக்கின்றார்கள் இவ்வளவு நாளாக? எனக்கு புரியவில்லை. உனக்கு பாதி ஒடுக்க தெரிகிறது, பட்ஜெட் மீட்டிங் போட தெரிகிறது, உனக்கு கீழே இருக்கும் அதிகாரிகளை கண்காணிக்க தெரியாதா? பிறகு எதற்கை அரசியல்வாதி என்று அவன் இருக்கின்றான். அதையெல்லாம் இவர்கள் யோசிக்கவே இல்லை. அடுத்ததாக பாருங்கள், இந்த பொறுப்பு கூற வேண்டும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அங்கதான் ஒரு விடயத்தை கூறினார்கள் பாருங்கள். அதாவது ஜனாதிபதி கேட்டாராம், உங்களுக்கு எவ்வளவு நிதி வேண்டும் என்று, எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறிய அரசு ஊழியர்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு வருட காலமாக வடமாகாணத்துக்கு அனுப்பி வைத்த நிதியை கணக்கில் கூட பார்க்காமல் திரும்பி அனுப்பி வைத்த முதலமைச்சரை வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் இதை பற்றி பேசலாமா?
யாரை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தீர்கள்? யாரின் மேல் நம்பிக்கை வைத்து அனுப்பினீர்கள்? நம்பிக்கை துரோகி தான் ஐயா பெரிய திருடன். அப்போ உங்கள் முதலமைச்சர் தான் பெரிய திருடன், அவர் ஒரு அரசியல்வாதி. அடுத்ததாக பாருங்கள், இன்று சம்பள உயர்வு பற்றி கதை தெரிந்தார்கள். ஆக இவரே ஒரு விடயத்தை ஒத்துக்கொண்டார் பாருங்கள். ஆசிரியர்கள் போன்ற அரச ஊழியர்களே அன்றாடினர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அரச ஊழியர்களுக்கும் அன்றாடினர்களை கொடுத்து, உங்களை என்னை போன்ற அப்பாவி மக்களுக்கும் அன்றாடினர்களை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவன் யார்? அரசியல்வாதிகள். இதுதான் இன்றைய வாதம். அடுத்தது மலையக மக்கள் பற்றி கேட்டிருந்தோம். என்ன கேட்டோம்? இவ்வளவு காலம் ஏன் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று கேட்டோம். அழகா கேட்கிறோம், நீங்கள் ஏன் இன்னும் தேயிலை பிடுங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. அழகா நன்றா இருக்கிறது. இது இவ்வளவு காலமாக தேயிலையை பொறுத்து நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இவர்களை வைத்துக் கொண்டு இவர்களை பாவித்த பிறகு தூக்கி எறிவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் என்னுடைய கேள்வி. அடுத்தது இன்று என்னவென்றால், நாங்கள் 3 கேள்விகளை கேட்டிருந்தோம். அதாவது முதலாவதாக, இனப்படுகொலைக்கு காரணம் அரசியல்வாதிகள் தான் என்பது இந்த ஊரறிந்த உண்மை புதிதாக பிறந்த குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கும். கேட்டு பாருங்கள் வேணுமென்றால். ஆனால் இதற்கு இனப்படுகொலையால் நீங்கள் இன்னும் அன்றாடினர்களை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கின்றீர்கள். இந்த அன்றாடினர்களுக்கு ஊழியர்கள் எவ்வாறு பொறுப்பு கூற முடியும் என்று கேட்டோம், பதில் இல்லை. இரண்டாவதாக, மேச்சத்தரை பிரச்சனைக்கு காரணம் அது உரிமை சார் பிரச்சனை. இதை வைத்து அரசியல் செய்பவர்கள் அரசியல்வாதிகள், அவர்களுக்கு நாட்டில் சமத்துவம் நிலவக்கூடாது என்று கேட்டிருந்தோம். இதனை கூறியவர் முன்னாள் துணைவேந்தர் ஜெயசிங்கம் என்று கூறினோம். அதற்கு உங்களுடைய கருத்து என்று கேட்டோம், அதற்கும் பதில் இல்லை. சரி, 2 கேள்விக்கு பதில் இல்லை. இப்போது கேட்க போகும் கேள்விக்கும் பதில் இல்லை. அதையும் கேட்டுவிட்டு சென்று விடுகிறேன். ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் எனும் நிறுவனத்திலிருந்து துணை ஆசிய ஆலோசகர் கூறுகிறார் பாருங்கள், மீனாட்சி கங்குலி என்பவர். அதாவது இந்த மேய்ச்சல் தரை பிரச்சனை இருக்கிறது தானே, இந்த மேய்ச்சல் தரை பிரச்சனையிலே அரசியல்வாதிகள் இவ்வாறு செய்து கொண்டிருக்காங்க என்று கூறுகிறார். உள்நாட்டிலே பாதுகாப்பு பொறிமுறைகளை வைத்திருக்கிறார்களே இவர்கள் எதற்கு அதை வைத்திருக்கிறார்கள் தெரியுமா என்று கேட்டு கூறுகிறார் பாருங்கள். அப்பாவி மக்களை பயமுறுத்துவதற்கும் சிறுபான்மை இனத்தின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்காக மாத்திரம்தான் வைத்திருக்கிறார்கள் என்று ஹியூமன் ரைட்ஸ் வாட்சின் துணை ஆசிய ஆலோசகர் கூறிவிட்டார். அவருடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகின்றீர்களா, இவர்களுடைய வாதத்தை எடுத்து பார்க்க போகின்றீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆக எங்களுடைய அரசியல்வாதிகளை போட்டு ஒரு சிறிய மீட்டலை எடுத்து வந்தோமே. ஆனால் முதலாவதாக, ஐநா சபையானது உங்கள் பிரச்சனையை தாருங்கள் என்று கேட்டதுக்கு 2 கடிதம் அனுப்பியவர்கள் நாங்கள். சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டது என்று பரவலாக அறிவித்த அரசியல்வாதி வைத்திருப்பவர்கள் நாங்கள். இறுதியாகத்தான் வந்தார் விநாயக் மகாதேவ் என்பதை போல சமூக வலைத்தளங்களில் புதிதாக ஒருவன் முளைத்திருக்கிறான் பாருங்கள். அழகாக கூறுகிறார்கள். அதாவது நம்ம எம்பிக்கெல்லாம் சிங்கள இன்னைக்குவா என்று கேட்கிறார். அதாவது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் என்றால் போலீசாரிடம் மாட்டாமல் தப்பித்துக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் இன்றைய அரசியல்வாதிகளின் நிலைமை. இதைத்தான் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஆக இப்ப ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனா அம்பை வாங்கி வந்தால் பிரச்சனை இல்லை, வம்பை எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொண்டிருக்கிறார். ஆக செய்ய வழி இல்லை. ஒட்டுமொத்தமாக முடிவை சொல்லுவோமே. ஆனால் முதலாம் வாதி தலைப்பில் நின்று பேசவில்லை, 2ஆம் வாதி போடியத்தில் நின்று பேசவில்லை. இவர்கள் 3 பேரும் சம்பந்தமாக எதுவுமே பேசவில்லை. எங்களுடைய வாதம் தெளிவாக இருக்கிறது. ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் இல்லை, எல்லா மக்களும் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு ஒட்டுமொத்தமான காரணம் அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும். இதில் பெரிதும் காரணம் அரசியல்வாதிகளே. நன்றி, வணக்கம். எனக்கு ஒன்று விளங்கிவிட்டது என்னவென்றால், எதிர்த்தரப்பு கொழும்பிலே பஸ் ஏறுவதற்கு முதல் யாரோ சொல்லி இருக்கிறார்கள், சொல்லாடல் மேடையில் அரசியல்வாதிகளை பற்றி என்ன பிரச்சனை என்றாலும் அரசியல்வாதிகளை பற்றி கழுவு, நடுவர்கள் மார்க்ஸ் போட்டு விடுவார்கள் என்று. சகோதரர்களே, யதார்த்தத்தை பற்றி கதைக்காமல் நீங்கள் வெறுமனவே எல்லா பிரச்சனைகளுக்கும் அரசியல்வாதிகளை பற்றி கழுவுவது அங்கே பின்தரப்பில் இருப்பவர்களின் கைதட்டலுக்கு வேண்டுமென்றால் காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த யதார்த்தத்திற்கு அது அடிப்படையாக இருக்குமா என்று கேட்டால் அதைத்தான் இந்த தலைப்பு ஆராய்கின்றது என்பதை இந்த அவை ஒரு கணம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விடயம் தான் என்னவென்றால், நாங்கள் ஹர்ஷத் மெஹராவை கவனித்த நாங்கள் அதற்குள் இருக்கின்ற லக்கி பாஸ்கர்களை கவனிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கின்றது. அரசியல்வாதிகள் என்ற போர்வைக்குள்ளே சிக்கிக்கொண்டு அரசு அதிகாரிகள் செய்கின்ற அட்டூழியங்களை நாங்கள் இங்கே கதைக்க வந்தால் நாங்கள் எங்கள் தரப்பு மக்களுக்கே எதிரிகளாம் என்று இந்த எதிர்த்தரப்புகள் இங்கே அவையிலே முன்வைக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய தரப்பின் வாதங்களிலே நாங்கள் வரையறுக்கின்ற பொழுது அன்றாட இடர்கள் என்றால் என்ன என்பவற்றை நாங்கள் வரையறுத்திருந்தோம். ஆனால் எதிர்த்தரப்பு அன்றாட இடர்களிலே இனப்பிரச்சனை தொடர்பாக வரையறுக்காமல் 2வது 3வது விவாதிகள் இனப்பிரச்சனையை பற்றி மட்டுமே கதைத்து இந்த வாதத்தை முன்னெடுத்திருந்தார்கள். நாங்கள் அன்றாட இடர்கள் என்று எதனை வரையறுத்தோம் என்றால், இன்று இந்த அரசியல் களத்திலே ஏற்பட்ட மாற்றம் இந்த மக்களினுடைய குமுலர்களும் மக்களினுடைய எழுச்சிகளையும் எதையோ ஒன்று சொல்ல வருகின்றது. நீங்கள் கூறியது போல இனப்பிரச்சனை தான் எங்களுடைய அன்றாட பிரச்சனை என்றால், இன்று தமிழ் தேசிய கட்சிகள் தான் இங்கே வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அதே போன்று பெருந்தேசியவாதம் பேசுகின்ற கட்சிகள் தான் இங்கே இலங்கையிலே வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும்.
அதனையும் தாண்டிய ஏதோ ஒரு பிரச்சனை இந்த சபைக்கும் இந்த மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இருக்கின்றது. அதுதான் அந்த அன்றாட பிரச்சனைகள். நாங்கள் எத்தனையோ உதாரணங்களை கூறியிருந்தோம். அவர்கள் கூறியிருந்தார்கள் எல்லாத்துக்கும் அரசியல்வாதிகள் தான் காரணம் என்று. நான் போய் ஜிஎஸ்டியிடம் சைன் வாங்குவதற்கு சுமந்திரன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் தான் காரணம் என்றால், அவர் எனக்கு சைன் வைத்து தராமல் இருப்பதற்கு காரணம் என்றால், சுமந்திரன் ஐயா ஸ்ரீதரன் ஐயா மட்டுமல்ல, அவர்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்து அரசியல்வாதிகள் ஆக்கினால் மட்டும்தான் முடியும் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை கண்டெடுப்பதற்கு. பின்னர் எதற்கையா ஒவ்வொரு ஆணைக்குழுக்கள் என்று நியமித்து அதனூடான அரசு அதிகாரிகளை நியமித்து எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் அரச ஊழியர்கள் என்ற வரையறையில் அரசின் மக்களை நிர்வகிக்க உருவாக்கப்பட்ட கட்டமைப்பான அரசாங்கத்தின் சேவையாளர்கள் என்று வரையறுத்தோம். மக்களுக்காக சேவை செய்வதற்காக தாபன விதி கோவையின் அடிப்படையில் சில தத்துவங்களை கொண்டு செயற்படுவார்கள். தாபன விதி கோவையின் அத்தியாயம் 1 குறிப்பிடப்பட்ட உத்தியோகர்களை தவிர மிகுதி அனைவரும் அரச உத்தியோகத்தர்கள் என்று நாங்கள் கூறியிருந்தோம். அவர்களுக்கு வெறுமனே அங்கே வழங்கப்பட்டிருப்பது தத்துவங்கள். ஆனால் இன்று அரசு அதிகாரிகள் செயற்படுவது தாங்கள் ஏதோ அதிகாரம் மிக்கவர்களாகத்தான் இங்கே செயற்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை என்றால், இங்கே ஒரு வைத்தியசாலையிலே கட்டில்கள் ஒழுங்காக இருக்கின்றன, நோயாளர் பராமரிப்பு ஒழுங்காக இருக்கின்றதா என்பதை பற்றி கதைப்பது பிரச்சனை இல்லை. ஏதோ இந்தியா பாகிஸ்தானுக்கும் இடையில் போர்டர் இருப்பது போல பாதுகாப்பு அதிகாரிகளை வாசலில் உறுதிப்படுத்துவதை மட்டும்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அவசரத்திற்கு வருகின்றவனுக்கு அந்த விளக்கத்தை ஏதும் கொடுக்காமல் அவர்களை அங்கே புறந்தள்ளுகின்ற செயற்பாட்டைத்தான் அவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவையோர்களே, இந்த கருத்தை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் என நினைக்கின்றேன். இன்று அரச திணைக்களங்களிலும் அரசாங்க ஊழியர்கள் கடமையாற்றுகின்ற கடமையகங்களிலும் ஒழுங்காக இயங்குவது என்றால் மின்விசிறிகளும் குளிரூட்டிகளும் தான். அங்கே ஒருவன் சைன் வாங்க போகணும் என்றால் எத்தனை தரம் அவன் காத்திருக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் எங்களுடைய வாதத்தின் 5 வியூகங்களாக நாங்கள் முன்வைத்திருந்தோம். மக்களின் அன்றாட இடர்களும் அரசியல்வாதிகளுக்கு இடையிலான இடைவெளியும் அரச ஊழியர்களின் நெருக்கமும். 2வது வியூகம், அரசியல்வாதி எனும் கண் துடைப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்களும் அவர்களின் கடமை தவறலும். 3வது வியூகம், அரசியல்வாதிகளின் 5 ஆண்டு கால வரையறுக்கப்பட்ட காலத்தவணையும் அரச ஊழியர்களின் சாகாவரமும். 4வது வியூகம், இனப்பிரச்சனை தீர்ந்தாலும் அன்றாட பிரச்சனை தீராது. 5வது வியூகம், நாட்டின் சட்டவாக்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அரச ஊழியர்களால் தோல்வியடைந்த நிலை என்ற 5 வியூகங்களின் அடிப்படையில் எங்களுடைய வாதத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம். நீங்கள் கூறுகின்றீர்கள் இனப்பிரச்சனை தான் எங்களுடைய முக்கியமான பிரச்சனை என்றால், நாளைக்கே உங்களுக்கு தனிநாடு வருகின்றது. நாளைக்கே உங்களுக்கு தனிநாடு வருகின்றது என்றால் நான் போய் 1 மணி நேரத்திலே ஜிஎஸ்டியினுடைய சைனை பெற்றுவிட்டு வர முடியுமா? இல்லை என்றால் அரச ஆவணங்களையும் அரச கடமை திட்டங்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வர முடியுமா என்பதை இந்த அவையிலே நாங்கள் கேள்விகளாக முன்வைத்திருக்கிறோம். சகோதரர்களே, அரசியல்வாதிகள் வெறுமனவே அவர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு தரப்பு. இன்று இங்கே காணி ஒன்று வர வேண்டும் என்றால் அதற்கு அத்தனை அரச அதிகாரிகளினுடைய கையொப்பம் இல்லாமல் அந்த காணிகள் இங்கே வர முடியாது. நீங்கள் ஊழல்களை பற்றி பேசியிருந்தீர்கள், அரசியல்வாதிகள் ஊழலை என்று. ஒரு திரைசேரியில் இருந்து வருகின்ற பணம் அந்த அமைச்சினுடைய செயலாளரையும் அதற்கு கீழ் இருக்கின்ற அதிகாரிகளையும் தாண்டி எவ்வாறு ஒரு அரசியல்வாதியால் கொள்ளையடிக்க முடிகின்றது? நீங்கள் உங்களுடைய வயிற்று பைகளை நிரப்பிக் கொள்வதற்காக அதே அரசியல்வாதிகளுடன் துணை நிற்கின்ற செயற்பாட்டை எதிர்த்தரப்பு விளங்கிக் கொள்ளவில்லை. அதனையும் தாண்டி அரசியல்வாதிகளை தாண்டி அரச உத்தியோகத்தர்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதற்கு காரணம் அவன் படித்தவனையா. அவனுக்கு தான் அந்த தாபன விதி கோவைகளிலும் சரி அந்த கட்டமைப்பிலும் சரி என்னென்ன ஓட்டைகள் இருக்கின்றது, எதனூடாக சென்றால் தப்பிக்கலாம் என்று அரசியல்வாதிகள் பாவம் அது தெரியாதவர்கள். இவர்கள் தான் அதற்கு போதிப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள். ஐயா, இறுதியாக ஒரு விடயத்தை கூறி நான் முன்வைக்கின்றேன். அவர்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மீனவ பிரச்சனை தொடர்பாக பேசியிருந்தார்கள். இராணுவத்திடம் மாட்டுப்படுகின்றார்கள் என்று. நீங்கள் தானேயா ஒரு பயங்கரவாத குழுவையே அழித்ததென்று உங்களுடைய யுத்த வெற்றிவாதத்திலே கூறிக்கொண்டிருந்தீர்கள். ஒரு கடற்படை இருந்த, விமானப்படை இருந்த, காலாட்படை இருந்த ஒரு பயங்கரவாத அமைப்பை நீங்கள் தடுத்தர் என்றீர்கள். ஒரு எங்களுடைய கடல் பரப்பிலே இருக்கின்ற எங்களுடைய கடல் பரப்புக்கு சொந்தமாக இருப்பதில் ஒரு இராணுவம் பெறுகின்ற பொழுது உங்களால் மட்டுமே தடுக்க முடியாமல் இருக்கின்றது. அந்த பாதுகாப்பு செயலாளருக்கு அங்கே முடிவெடுக்க போகாமல் இருக்கின்றது. சகோதரர்களே, நீங்கள் காலம் காலமாக இந்த மேடைகளை கழுவியூத்தி பாவம் அந்த ஆட்டோக்கார தம்பிகள் போல எங்களுடைய அரசியல்வாதிகளை கழுவி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதனையும் தாண்டி உள்ளே அடிப்படையில் மாற வேண்டிய நீங்கள் மட்டுமல்ல, எங்கள் தரப்பிலும் எங்கள் வீடுகளிலும் இருக்கிற அரச ஊழியர்கள் ஒவ்வொருவர்களும் எதற்கும் ஆமா போடாமல் அந்த வேலைகளை மக்களின் நினைவு கொண்டு செய்வார்களாக இருக்கின்றால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுடைய அரச உத்தியோகத்தர்களில் இருந்தே தொடங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றிகளாயிரம். தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றார்கள்.
பொங்கல் விழாவுக்கு தீர்வு இன்னும் வரவில்லை. வடமாகாண சபைக்கு வந்த நிதியினை அப்படியே திருப்பி அனுப்பினார் வடமாகாண முதலமைச்சர். ஆனால் கர்ணமகாராசரை போன்று விதவைகளுக்கு வாழ்வளிப்பேன் என்று பார் லைசன்ஸ்களை வாரி வழங்குகின்றார். இது மட்டுமல்ல, மலையக மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கவில்லை என்றால் தீக்குளிப்பேன் என்று வடிவேல் சுரேஷ் அவர்கள் பகிரங்கமாக பேட்டி அளிக்கின்றார். அவர் இன்று வரை இறந்த பாடில்லை. இதிலிருந்து புலப்படுவது என்னவென்றால், இந்த அரசியல்வாதிகளினுடைய நிலைமைகளை அறிந்துதான் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். எங்களுடைய தமிழ் இளைஞர்களுக்கு தெரிந்த விடயம் இந்த 3 பள்ளி மாணவர்களுக்கு தெரியவில்லை. அடிப்படை பிரச்சனை இங்குதான் இருக்கின்றது. அழகாக கூறினார் பாருங்கள், இனப்பிரச்சனை தான் எங்களுடைய அன்றாட இடர் என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்று நான் முதலில் கூறியவாறு இன்றைய அரசியல்வாதிகளுடைய நிலைமை அறிந்து இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பானது வெற்றி பெறவில்லை. இதுதான் அடிப்படை காரணம். அடுத்து அழகாக கூறுகின்றார் பாருங்கள், இந்த வாதத்தினுடைய கதாநாயகரை இந்த 3ஆம் விவாதி தான். அழகாக கூறினார் பாருங்கள், இனவாதம் என்பது அன்றாட பிரச்சனையா என்று கேட்டிருந்தார். எனக்கு 5 கேள்விகள் இருக்கின்றது. முதலாவது, அரசாங்கத்தால் பிடுங்கப்பட்ட காணிகள் அனைத்தும் தமிழர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டனவா? அடுத்ததாக, அதிமேதகு ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வருகை தருகின்ற நேரம் மாத்திரம் விடுவிக்கப்பட்ட இராணுவ முகாம்களானது வடக்கிலும் கிழக்கிலும் நிரந்தரமாக அழிக்கப்பட்டு விட்டனவா? மூன்றாவது, சேனல் 14 மூலமாக கிளம்பிய சர்ச்சைகள் அனைத்திற்கும் நீதி கிடைத்து விட்டனவா? இந்த 3ற்கும் விடையானது ஆம் இல்லை என்றால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் இனப்பிரச்சனை எங்களுடைய அன்றாட பிரச்சனையாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு விடயத்தை புரிக்க வேண்டும், எங்களுக்கு நீதிகள் இன்னும் கிடைக்கவில்லை. காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளுக்காக இன்றும் எங்களுடைய தாய்மார்கள் வாசலிலே விழிவைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய உளவியல் பிரச்சனை இந்த 3 பள்ளி மாணவர்களுக்கு தெரியவில்லை. கூறுகின்றார்கள் அழகாக, அரசியல்வாதிகளானவர்கள் கல்வி கற்றவர்கள் என்று. அரசியல்வாதிகள் கல்வி கற்கவில்லையாம், அதனால் அவர்களுக்கு மோசடி செய்ய தெரியாதாம். அரசு ஊழியர் கல்வி கற்றவர்களாம். இந்த ஓடி விளையாடு பாப்பா என்று விளையாடி கொண்டிருந்த அரசியல்வாதிகள் தான் 11 ஊழல் மோசடி வழக்கிலே சிக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் கூறுகின்ற கல்வி கற்காத பாப்பாக்களாக இருக்க அரசியல்வாதிகள் தான் இந்த ஊழல்களை செய்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் பிரச்சனை எங்கு இருக்கின்றது? அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்கள் 5க்கும் 10க்கும் 500க்கும் 1000க்கும் லஞ்சம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் கோடிகளில் ஊழலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்தும் யாருடைய பணம்? மக்களினுடைய பணம். தமிழ் மக்களினுடைய வளங்களை சூறையாடி கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள். அடுத்ததாக ஒரு விடயத்தை கூறினார் பாருங்கள், அதாவது சென்ற சொல்லாடலே, அதாவது 2023 சொல்லாடலே ஒரு விடயத்தை கூறினார்களாம். அரசு ஊழியர்களுக்கு IMF ஆனது அரசு ஊழியர்கள் சும்மாக சம்பளங்களை வழங்க வேண்டாம் என்று கூறினோமாம். அதே சொல்லாடல் தான் ஒழுங்காக அவர்கள் செவிமடுத்திருந்தார் ஒரு விடயம் விளங்கியிருக்கும். CIA BOC என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான சார்த்திதழ்களை தொடர்பான திணைக்களமானது இடம்பெற வேண்டும் என்று கூறினார். காரணம் என்ன? அரசியல்வாதிகளுடைய வெளிப்படையான நிதி கட்டமைப்பானது அவர்கள் இல்லை. வெளிப்படையாக அவர்கள் நிதிகளை சேர்க்கவில்லை. அதனால் ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான சார்த்திதழ் தொடர்பான திணைக்களங்களை உருவாக்க வேண்டும் என்று IMF ஆனது பரிந்துரை செய்திருந்தது. அடுத்ததாக, கிழக்கு மாகாணத்திற்கும் மேய்ச்சல் தடை பிரச்சனைக்கு சுமந்திரன் போராடினாராம். அண்மையில் தான் அனுர திசாநாயக்க முன்னிலையில் கஜேந்திரகுமார் 20 வருடங்கள் கழித்து 20 பரிந்துரைகளை புதிதாக முன்வைத்திருந்தார். அந்த 20 பரிந்துரைகளிலுமே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் தடை பிரச்சனை குறிப்பிடப்படவில்லை. காரணம் என்ன? இங்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கத்தினாலும் சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகளாலும் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் வாய்ப்பொத்தி கைகட்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதை அறிந்துதான் தமிழ் இளைஞர்கள் பாராளுமன்றத்தில் புதிய பெறுபர்களை காண்பதற்காக திட்டங்கள் இறங்கினார்கள். ஆக இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்றது. எங்களுடைய தரப்பு வாதத்திற்கு வருவோமையானால் எங்களுடைய வாதம் இவ்வளவுதான். ஒரு அரசியல்வாதி என்போன் தமிழர் சிறுபான்மையினத்தினையும் பெரும்பான்மையினத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் கைகளில் அதிகாரங்களை கொடுத்து அனுப்புகின்றோம். அவ்வாறு அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய அரசியல்வாதியானவன் தமிழர்களுடைய பிரச்சனையை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். தமிழர்களுடைய பிரச்சனையையும் தமிழ் மக்களுடைய இடர்களையும் தீர்ப்பதற்கான வழிவகைகளை பாராளுமன்றத்தில் பேச வேண்டும். அதற்கு தான் அமைச்சு பதவிகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அழகாக நாங்கள் அரசியலமைப்பு உதாரணம் காட்டினோம். நாங்கள் பல ஆய்வாளர்களையும் பல விடயங்களை
குறிப்பிட்டு கூறியிருந்தோம். பல நிதர்சன ஆதாரங்களை முன்வைத்திருந்தோம். இவர்கள் முன்னும் நடைமுறை ஆதாரங்களை கூறுகின்றேன் என்று பிதற்றிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு சுழலுக்களை சிக்கிக் கொண்டிருந்தார்கள். எங்களுடைய கோணங்கள் 3 தரங்களில் ஆராயப்பட்டிருந்தது. சிறந்த பிரதிநிதித்துவம் இல்லாமை அது நாங்கள் அழகாக விளக்கப்படுத்தியிருந்தோம். பிரச்சனை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தாமல் அரசியல் லாபங்களுக்காக அரசியல் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. 2வது தளத்தினை நாங்கள் முன்வைத்திருந்தோம். பிரச்சனைகளை உருவாக்குவதே அரசியல்வாதி தான். சிங்கள பேரினவாதர்கள் எங்களுடைய அன்றாட பிரச்சனைக்கு எவ்வாறு காரணமாக இருப்பதால் என்ற ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தோம். 3வது விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம். பாருங்கள் எவ்வாறு மக்களுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகப்படுத்துகின்றார்கள் என்று. நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிவான்களையும் அரச ஊழியர்களையும் கூட கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் தங்களுடைய துஷ்பிரயோகத்தினூடாக சீரடிய செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய அரசியல்வாதிகளின் நிலைமை. எங்களுக்கு 13 வேண்டாம், சமஸ்ரீயும் வேண்டாம், தனி நாடும் வேண்டாம், 1000 ரூபாய் சம்பளமும் வேண்டாம். எங்களுக்கு 1 ரூபாய் சோறு போடுங்கள் ஐயா. எங்களுடைய பொருளாதாரத்தை நிமிர்த்தி காட்டுங்கள். அது மாத்திரம் போதும். இன்று கையில் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எங்களுடைய பேச்சில் அதிகாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது எங்களுக்கு வேண்டாம். அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். கல்வியை கையில் எடுங்கள். தயங்கி நிற்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டும் என்று பயங்க நில்லுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றிகள்.